அவர் கூட வந்து முதல் சந்தன காற்று, அடுத்தது வாழ்க்கை சக்கரம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் புது மனிதன் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து புதுசா ஒரு கல்யாணம். அந்த படம் வந்து எடுத்தாரு, முடிச்சாரு. பட் ஏதோ சில பர்சனல் காரணங்களுக்காக வெளியாகல. அது ரிலீஸ் பண்ண வேண்டான்னு நிறுத்தி வச்சுட்டாரு. அவர் கூட நான் அந்த 4 படம் பண்ணேன். அந்த 4 படத்துல வந்து இது புது மனிதன் படம் முடியிற நேரத்திலேயே எனக்கு படம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்தது. அப்படி போய் இந்த 3 படம் உதவி இயக்குனரா பணியாற்றியிருக்கீங்க. இல்ல அந்த படத்துல கேஷியரா தான் போனேன். அப்புறம் தான் என்ன பண்ணிட்டாரு அவரு, எனக்கு ஒரு கரெக்டான நல்ல அசோசியேட் இந்த நேரத்துல இல்ல. டைரக்ஷன்லாம் பண்ணிக்க, சீரியல்லாம் பண்ணியிருக்க. அதனால யாராவது நீயா ஒருத்தன்ட்ட ஏதாவது கேஷை குடுத்துட்டு, எனக்கு டைரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணுன்னு சொன்னாரு. அதனால அப்பவே அவர் கூட டைரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டேன். சந்தனக்கட்டு சமயத்துல நான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை சக்கரம் அடுத்தது ஆரம்பிக்கிறோம். அந்த சமயத்துல வந்து வாழ்க்கை சக்கரத்துக்கு வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட்ஸ்லாம் கூட இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, அல்வா வாசு, கருப்பையா இவங்கலாம் இருந்தாங்க. இன்னும் கூட யாரும் அசிஸ்டன்ட் இருந்தா நமக்கு தேவை இருந்தா சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான், மணிவண்ணன் சார் வந்து நம்ம இங்கே சென்னையில வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் சுந்தர்சி. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண படம் தான் வாழ்க்கை சக்கரம். ம். அதுலேருந்து சுந்தர்சி மணிவண்ணன் சார் கூட என் கூட இருந்து ஒர்க் பண்ணோம்.